செல்லம்மா சீரியல்ல மேகாவோட அப்பா சரவணன் அவரோட ரெண்டாவது பொண்ணு பூஜாவை பார்த்து கஷ்டப்படுறாரு. ஏமா பூஜா, இந்த கோலத்துல ஒன்னு பார்க்கவே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. நம்ம அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தோம், என்னாச்சுன்னு தெரியல. சுரேந்தர் மேகா ஏமாத்தினால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. இதெல்லாம் கொஞ்ச நாள் தாமா, எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாரு. இதை கேட்ட பூஜாவோ, அப்பா அண்ணன் மட்டும் மேகா அக்கா ஏமாத்தாம இருந்தா இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காது. ஒன்னும் கையோட மாட்டி இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா, நிலைமையும் கஷ்டமாயிடுச்சுப்பா. நம்ம அக்காவும் பாவம் இல்ல, நம்மளுக்கா எவ்வளவு நல்லது செஞ்சாங்க, நம்மள மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஜெயில இருந்து விடுதலையாகி வந்த சுரேந்தர் உங்களை பாக்கிறதுக்காக வராரு. சுரேந்தர் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுப்பா. ஜெயில இருந்து வந்த கையோட எனக்கு தெரிஞ்சவரோட வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பணம் மேகாவோட பணம் தான். நான் தான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கும்போது இந்த பணம் நம்மளுக்கு தேவைப்படுமேன்னு பார்ட்டி கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அதான் பாதி இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம எங்கேயாச்சும் போய் வீடு வாங்கி வாழலாம்ப்பா. தங்கச்சி பூஜாவும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரவணனும் மனசு கேட்காம, ஏன்பா நீ மட்டும் உங்க அக்கா மேகா ஏமாத்தாம இருந்திருந்தா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காதுல்ல. இந்த பணம் கூட அவளுக்கு தான் சொந்தம். போய் முதல்ல இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு சொல்ல சுரேந்தர் அவங்க அப்பா தடுத்து நிறுத்தி, இல்லப்பா இந்த நிலைமைக்கு காரணம் மேகா அக்கா தான். நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மேகா அக்கா நம்மளுக்காக என்ன பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட அவங்க எப்பவுமே சுயநலமா தான் நடந்திருக்காங்க. ஏதோ 1 2 மட்டும் கொடுத்துட்டு மத்ததெல்லாம் அவங்களே தான் வச்சிருக்காங்க. ஏன் உங்க பேர்ல கூட தான் ஒரு வீடு எழுதி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது கடங்காட்ட கொடுத்து நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இந்த ஜெயில அனுப்புனதுக்கும் மேகா அக்கா தான். அதனால இந்த படத்தை கொடுக்க வேணாம்ப்பான்னு சொல்லி சமாத்த பாக்குறாரு. சரவணனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, மேகா நம்மளுக்காக எதுவும் பண்ணது கிடையாது, இந்த பணத்தை நம்ம அவகிட்ட கொடுக்க வேணாம், நம்மளே வச்சுப்போன்னு சுரேந்தர் கிட்ட சொல்லி எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த விஷயம் பூஜாக்கு தெரியக்கூடாதுன்னு பேசிக்கிறாங்க. மலரோட பர்த்டேங்கிறதுனால செல்லம்மா குடும்பமா கிளம்பி கோயில்ல மலர் பேருக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக போறாங்க. செல்லம்மாவும் சித்தார்த்தும் பிரகாரத்தை சுத்திட்டு வரும். இது வரைக்கும் மலரை பாத்துக்கோங்கன்னு ஜானகி கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. மலரோ ஜானகி கிட்ட, பாட்டி பாட்டி ஒரு 20 ருபீஸ் இருந்தா கொடுங்க, நான் போய் பலூன் வாங்கிட்டு வரேன். துணைக்கு கூட யாரும் வராம தனியா ரோட் கிராஸ் பண்ணி போய் பலூன் வாங்குறப்போ ஜானகியும் நில்லு மரன்னு சொல்லி ரோடு வரைக்கும் வீல் சேர்லயே வந்துடுறாங்க. அங்க வந்த ஒரு லாரி ஜானகியை இடிக்க போறப்போ கோயிலுக்கு வந்த மாணிக்கம் ஜானகியை காப்பாத்திடுறாரு. விஷயம் தெரிஞ்சு சித்தார்த்தும் செல்லமாவும் மாணிக்கைய பார்க்க வந்து மாணிக்கத்துக்கிட்ட நன்றி சொல்றாங்க. மாணிக்கமும், சார் மலரோட பர்த்டே இல்ல, கோயிலுக்கு அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இரவையில தான் அம்மா நடு ரோட்ல நின்னதை பார்த்தேன். தான் சார், நீங்க கவனமா பாத்துக்கோங்க. மலர் கிட்ட ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். சாக்லேட் மட்டும் மலர் கிட்ட கொடுக்கட்டா சார்னு சொல்லி மலர் கையில கொடுக்குறாரு. மாணிக்கம் கொடுத்த சாக்லேட்டை முதல்ல வாங்க மறுத்த மலர் சித்தார்த் சொன்னதால சாக்லேட்டை வாங்கிக்கிறாங்க. மாணிக்கமும் எல்லார்கிட்டையும், நான் செல்லமாவே மலரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், பொண்ணு பார்க்கணும்னா மட்டும் அப்போ வந்து பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மாணிக்கம் போனதும் செல்லம்மா மலர் கையில இருந்த சாக்லேட்டை புடுங்கி தூக்கி எறிஞ்சு, நான் தான் சொல்லியிருக்கேன் அவன் எது கொடுத்தாலும் நீ வாங்க கூடாதுன்னு, இதை மட்டும் ஏன் வாங்குறேன்னு கேட்டு திட்டுறாங்க. என்ன செல்லமாச்சு, ஒரு பாவம் பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எல்லாம் கொடுத்தா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல, வேற உங்களுக்கு தெரியாது, மாணிக்கெல்லாம் திருந்துற ஆளே கிடையாது, இன்னைக்கு மலரையும் எவ்வளவு படாத பாடுபடுத்திருப்பா, சீக்கிரம்லாம் அவன் திருந்த மாட்டா, கூட வேற எதுவும் நடிப்பு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி, சரி சார் இங்க இருந்து கிளம்பலான்னு கோயில இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.